திருட்டு உலகத்தில் உண்மையினும் வெளிச்சத்தை தேடி ஓடும் உருட்டு சாமியின் பயணத்தில் இணையும் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நச்சுன்னு நறுக்குன்னு சுருக்குன டிஎம்கே விசஸ் டிவிகே அண்ட் தென் சேம் டைம் இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட கேட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நச்சுன்னு நறுக்குன்னு சுருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. அரசியல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்க அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட நானா ஓரலா ஒப்பீனியன் கேட்டேன். அதுல ஒரு சிலர் சொன்ன ஒப்பீனியன் எல்லாம் கண்டிப்பா நம்மளை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா ஓட்டு போட்டதும் போட்டாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ முதல்ல நாம பார்க்கக்கூடிய விஷயம் அதிமுகவின் சாபத்தில் வளரும் தாவேகா. இந்த கட்சிக்கு துரோகம் செய்வது எவராக இருந்தாலும் இருவரும் தலைவருடைய ஆத்மா மன்னிக்காது. இந்த தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி கிட்டத்தட்ட திமுகவை எதிர்க்கத்தான் 100% தொடங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனா இவங்க இந்த கட்சியை திமுகவை எதிர்க்கிறதுக்காக தொடங்கினாங்களோ இல்லையோ அதிமுகவை முழுமையாக அழிப்பதற்காக தான் தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலிருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட அடிமட்ட தொண்டிலிருந்து உயர்மட்ட பதவியில் இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி தான் தாவேகா தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30 எம்எல்ஏக்கள் அங்கே போய் பாண்டிச்சேரியில் தங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திரும்பவும் பதவி கிடைக்கலன்னு இந்த பக்கமே ஒடிய வந்து, அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் மக்கள் அழைச்ச அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. குதிரை பேரத்துக்காக போயிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஆளுங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 பேரும் பணத்தை வாங்கிட்டு தான் பேரம் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக பேர்த்தெடுத்து பிளவுபடுத்தி அந்த கட்சியை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு தாவேகா. இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனா இது அதிமுகவின் சாபத்துல தாவேகா முழுமையா வளருது அப்படின்னு நாம சொல்லலாம். என்னதான் வந்து திமுக வந்து குடும்ப அரசியல் வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ பதவியை அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. தொண்டர்கள் எல்லாம் குண்டர்களாக மாத்தி வைத்து இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே உன்னை கூறு கூறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. அந்த குடும்ப அரசியலும் தொண்டர்கள் எல்லாம் குண்டர்களாக மாற்றி வைக்கக்கூடிய கட்சியா இருந்தாலுமே அந்த கட்சி இன்னைக்கு கட்டுப்பாட்டோட தான் இருக்கு. ஆனா தொண்டர்களை நல்வழிப்படுத்தி சரியான பாதையில அழைச்சிக்கிட்டு போற அதிமுக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அதிமுகவில் இருக்கக்கூடிய புல்லுருவுகளையும் துரோகிகளையும் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சரியா களை எடுக்காம விட்டுட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த கட்சியினர்கிட்டயே நிலவுது. நான் வந்து ஒரு ஹோட்டல் அண்ட் டீ ஷாப் ரெண்டும் சேர்ந்த இடத்துல தான் வேலை செய்கிறேன். தினமும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வருவாங்க. தினமும் புதுசு புதுசாக வர ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கட்சி சார்ந்தவங்களும் வருவாங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அவங்க சொன்னது தான் இது. அதிமுகவில் இருக்கக்கூடிய புல்லுருவிகளை இபிஎஸ் அவர்கள் களை எடுக்க மறந்துட்டாரு. எஸ்பி மேல்மணி, சிவி சண்முகம் போன்றவர்களையும் கட்சி விட்டு வெளியே துரத்தி இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அவங்களால தான் இன்னைக்கு இந்த கட்சி பிளவுபட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களுடைய குமுறலா தான் இது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா இப்போ அதிமுக கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 4 பேரை ராஜினாமா பண்ணி தன் பக்கம் இழுத்தாங்க. அதே அவங்களுக்கு தைரியம் இருந்தா, இப்ப தாவேகாக்கு தெம்பும் திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மீச வச்ச ஆம்பளையா இருந்தா திமுகவில இருந்து ஒரே ஒரு எம்எல்ஏவை காரணமே இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு தங்கள் கட்சி பக்கம் வந்து சேர சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா முடியாது. அதிமுக காரனுடைய கொள்கை என்னன்னா, எவன் முதலுக்கு ஒத்தனாலும் சரி, எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஆனா திமுக காரனுடைய கொள்கை என்னன்னா, தன்னை தவிர எவனும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன். அதனால துரோகம் பண்றதுக்கு நினைச்சா கூட வெச்சு வகுந்துருவான். வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன்.
அதனால் வந்து டிவிக்கு திமுக பக்கம் காலடி எடுத்து வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போ இதுதான் அதிமுகவின் சாபத்தில் முழுசாக தாவேக்கா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாபத்தின் நிலை எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது எதிர்காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை சார்ந்த மூத்த தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணீர் மால்கள் தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட இந்த தாவேக்கா ஆட்சி அமைச்சு இன்னையோடு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட நெருங்க போகுது. இந்த 30 நாள் ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர்கிட்ட நான் வந்து ஒரு கருத்து கேட்டேன். அந்த கருத்துல கிட்டத்தட்ட 250 பேர் சொன்ன விஷயம் என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொன்னாங்க. முதல்ல பாதி பேர் சொன்ன விஷயம், எப்பா இங்க ஆட்சி நடக்கிற மாதிரியே ஒரு தோரணை எனக்கு தெரியலப்பா, எந்த ஆட்சி நடக்குது இங்க, ஆட்சி நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே எங்களுக்கு முதல்ல இங்க தெரியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. Trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆட்சி புதுசாக இருந்தாலுமே ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், இதே டயலாக் தான் நான் வந்து நம்ம வெட்டி விமர்சன் சேனலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு அது ஒத்து வருதோ இல்லையோ இதுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். அதாவது கட்டில் புதுசு பொண்டாட்டி பழசு அப்படிங்கிற மாதிரி என்னதான் ஆட்சிங்கிற கட்டில் புதுசாக இருந்தாலுமே இவங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிற திட்டங்கள் எல்லாம் திமுக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களே தவிர இவங்க என்ன திட்டத்தை புதுசாக கொண்டு வந்தாங்க, அந்த 200 யூனிட் மின்சாரத்தை தவிர எந்த திட்டத்தையும் இன்னும் இவங்க முழுசாக அமல்படுத்தலை அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு சங்கடமாகவே சொன்னாங்க. ஏன்னா ஒரு கட்சின்னு வந்தால் ஆட்சிக்கு வந்தோன்னா சொன்ன திட்டத்தில் ஒரு 2-3 திட்டத்தை கையில் போட்டு நிறைவேற்றிருந்தால் மக்களுக்கு அது ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய திருப்திகரமான விஷயமா இருந்திருக்கும். பட் அதனால் இவங்க வந்து கட்டில் தான் புதுசாக இருக்கே தவிர அதில் உருவாடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கிளவி மாதிரி ரொம்ப பழசாக தான் இருக்குது, இது எதுக்குமே தேராது உருப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லிக்க ஒண்ணுமே இல்லை சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் சொன்ன விஷயமெல்லாம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதாவது ஏப்பா தளபதி விஜய் என்ன ஆட்சி நடத்தவா வந்தார், ஆசை நாகியோட ஆசுவாசமாக இருக்கணும், அது பவர் கையில் இருந்தால் யாரும் கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் முதலமைச்சர் பதவிக்கே வந்திருக்காரு. அவரு ஆசை நாகியோட ஆசுவாசமாக அஜால் குஜாலாக இருக்க ஆதவர்ஜன ஆட்சியை பார்த்துக்க, அது அப்படியே போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் கிழமை இன்னைக்கு கள்ளக்காதல் களமாயிடுச்சுப்பா, நீனும் பைத்தியக்கார நாட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு என்னே 2-3 பேர் பிடிச்சி திட்டினாங்க. இருந்தாலும் சரி அதை நான் வாங்கிட்டு நம்ம கேள்வி கேட்குறோம், பதில் எல்லா வகையிலும் தானே வரும். நாமெல்லாம் கள்ளக்காதலி வச்சா பிஎன்எஸ் செக்ஷனு அந்த செக்ஷனு இந்த செக்ஷனு என்ன தூக்கி போட்டு நம்ம எலும்பை எண்ணி இருப்பாங்க. நம்ம முதல்வர் வந்து அதிகாரத்தோட கள்ளக்காதல் பண்ணுறதுக்கு தான் அரசாட்சிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்படிக்கை இல்லை, இருந்தாலும் சொன்னதை சொல்லணும் இல்லையா. அடுத்த முறை அதெல்லாம் மைக் வச்சு டைரெக்டாகவே கேட்டு உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். நீங்களா யாருடா? How do I tell you? அடுத்த முக்கியமான விஷயமா அவங்க சொன்னதுன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் திரு கலைஞர் அவர்கள் ஆட்சியில் எப்படி தமிழகம் மின்சாரம் இல்லாமல் இருளில் மூழ்கிச்சோ அதே மாதிரி திரும்ப மூழ்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் எங்களுக்கு இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆங்காங்கே சொல்லப்படாத அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்குத்தான் செய்யுது. காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், இல்லைன்னா தொடர்ச்சியாக ஒரு 2 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட டைமில் போயிட்டு வர்றது, அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த மாதிரியான வெய்ய காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது அறிவிக்கப்படலை, ஆனால் அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறது கூட எப்போ கரண்ட் போகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவசரமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சூழல் இருக்குது. இந்த சூழலை இவங்க சீக்கிரமாக சரி பண்ணணும். ஏன்னா இதற்கு முன்பாக தமிழகம் எப்படி கலைஞர் ஆட்சியில் இருளில் மூழ்கிச்சோ அதே மாதிரி இந்த ஆட்சியிலும் இருளில் மூழ்கிடக்கூடாது. அட பாவி, லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். அது இவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றலைன்னா பரவாயில்ல, நாசமா போகட்டும் போ. ஆனால் இந்த மின்சார பிரச்சனையை இதுக்கு மேல கொண்டு போகாம பார்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் தங்களுடைய கருத்தா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு 100 பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா சொன்னாங்க. இவங்க ஆட்சி வந்த பிறகு பரவாயில்ல, லஞ்ச லாவண்யத்தெல்லாம் ஒழிக்கிறாங்க, சின்ன சின்ன லஞ்ச லாவண்யம் வாங்குறவங்களை கூட கண்டுபிடிச்சி தண்டிக்கிறாங்க. இப்போ அந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் போய் இந்த திருச்செந்தூர் கோயிலில் நடந்த 4000 ரூபா ஊழலை வச்சு அங்கே இருக்கிறவங்களாம் பணியிட நீக்கம் செஞ்சு எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குனாரு
அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொன்னாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் பாராட்டத்துக்குரியது. எந்த ஒரு அமைச்சரும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சதில்ல. சேகர்பாபுலாம் கேவலமா அறநிலையத்துறையை வச்சுட்டு இருந்தாரு, இவங்க ஓரளவுக்கு நல்லா வச்சுட்டு இருக்காங்க. இவர் செஞ்ச இதே செயலை மற்ற துறையில் இருக்கிற எல்லாரும் செஞ்சாங்கன்னா இந்த கட்சி தொடர்ச்சியா ஆட்சியில நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் ஒரு சில கருத்துக்களையும் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, 4000 ரூபா வாங்கினவன நீங்க பிடிச்சி தண்டிச்சிங்க, ஆனா 4000 கோடி ஊழல் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்ப பிடிக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 400 ரூபா வாங்கினாலும் குற்றம்தான், 4000 ரூபா வாங்கினாலும் குற்றம்தான், 4000 கோடி அடிச்சிருந்தாலும் குற்றம்தான். அப்போ கோடிகள் அடிச்சவன் கொடைக்கானல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், 4000 5000 வாங்கினவன் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த 4000 கோடி 5000 கோடி வாங்கினவங்க எல்லாம் இவங்க எப்ப தண்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் கேள்வி கேட்கத்தான் முன்வைக்கத்தான் செஞ்சாங்க பதிலா. ஸோ இது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய திருப்தியும் அதிருப்தியும். கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவரானர்? அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் இந்த ஆட்சி அப்படின்னு மக்கள் கிட்ட நாம கேள்வி கேட்டப்ப இன்னைக்கு 30 நாள் ஆகுது. பட் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கணும்னா நிறைய பேர் சொன்ன ஒரே கருத்து என்னன்னா, இவங்க திமுக மேல கை வைக்காத வரைக்கும் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும். வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், ஆட்சி தாக்கு பிடிக்கும். ஒருவேளை சென்ற ஆட்சியில திமுக செய்த ஊழல் எல்லாம் நோண்டி அவங்கள நொங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு அவங்க சங்குவத ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லி இருந்தாங்க. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே இவங்க திமுக மேல கை வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். குறிப்பா காங்கிரஸுக்கெல்லாம் குறி பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தாவேக்கா அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களாம் எப்போ முதுகுல குத்துவான்னு தெரியாது. காங்கிரஸோட இந்த அளவுக்கு உறவா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல. குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாஜக ஆட்சி இருக்கும்போது காங்கிரஸோட இவங்க இவ்வளவு இணக்கமா இருக்கிறது சென்ற ஆட்சியில் இருந்ததை விட இவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. காங்கிரஸ் மேல கை வைக்க கூடாது, காங்கிரஸ் அமைச்சர்கள் நிறைய பேர் ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள், இது வரைக்கும் எத்தனையோ ஊழல்கள் எத்தனையோ துறைகள் நடந்திருக்கும், அது எதையும் கண்டுக்காமல் இருக்கும் பட்சத்தில் இவர்களது ஆட்சி தப்பிக்கும். இவங்க குறிப்பா அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ராஜினாமா செய்து இவங்க கட்சிக்கு வரவழைச்சு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு அதன் மூலமா இவங்களுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி உருவாக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு இப்ப கிடைச்ச அதே வாக்கும் அதே மாதிரியான வெற்றியும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இங்க ஓட்டு போட்ட யாரும் விஜய்க்காக போடல, அண்ணனுக்காக, தம்பிக்காக, மகளுக்காக, மகனுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக, மருமகளுக்காக, அக்காளுக்காக, தங்கச்சிக்காகன்னு அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால ஓட்டு போட்டாங்களே தவிர விஜய்க்காக இன்னும் தனிப்பட்ட முறையில் யாரும் ஓட்டு போடல. தன் உறவுகளுக்காக ஓட்டு போட்டு விஜய்க்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்சியை அவர் காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதல்ல இங்கிருந்த கரப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதுக்கு முன்னாடி யார் யார் கரப்ஷன் செஞ்சாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தண்டிக்கணும். ஸோ அதுக்குண்டான தைரியமும் திராணியும் தெம்பும் தாவேகாவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் தாக்கு பிடிக்கிறது மிக மிக கஷ்டம்தான். எடுத்தோடனே கவுத்தா அது விஜய்க்கு மிகப்பெரிய அனுதாபாலை ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால தான் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து கூடவே இங்கே நிற்கிறாங்க. ஆனால் எப்போ காலை வாருவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வினாவை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நீங்கள் அதுக்கு முடிஞ்சால் நேர்மையாக கமெண்ட்ல பதில் சொல்லுங்கள். தாவேகா அதிமுகவை அழித்து திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக அதற்கு முன் நிற்கக்கூடிய தகுதியும் தைரியமும் அதுக்கு இருக்குமா? ஏன்னா அதிமுகவுடைய அனுபவம் திமுகவுடைய அரசியல் அனுபவம் ஈக்குவலா இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டத்தால் வந்த தாவேகா அதிமுகவை அழித்து திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த அரசியல் கள நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உருட்டு சாமி.